अल्हम्दुलिल्लाह अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वल्आक़िबतु लिल्मुत्तक़ीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलिहि व अस्हाबिहि अजमईन अम्मा बाद। क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल करीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन अल्लज़ी कुरिनतिल बरकतु बिज़ातिही व मुहय्या व तअत्तरतिल अवालिमु बितिबि ज़िक्रिही व रय्या। सुब्हानक ला इल्म लना इल्ला मा अल्लमतना इन्नका अंतल अलीमुल हकीम। அல்லாஹு தஆலா நம்மை எல்லாம் முஸ்லீமாக பிறக்கச் செய்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் ஒருவராக ஆக்கி பாக்கியம் நிறைந்த ஜும்ஆவுடைய தினத்தில் அரஃபாவுடைய நாளில் அல்லாஹு தஆலா நல்ல விஷயங்களை பேசுவதற்கும் கேட்பதற்கும் வாய்ப்பளித்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் சகோதரர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை ஆஃபியத்தை சலாமத்தை தருவானாக. உலகம் முழுவதும் இருக்கிற அனைத்து முஸ்லீம்களுக்கும் அல்லாஹு தஆலா பாதுகாப்பை தருவானாக. மஸ்ஜிதுகளை மதரசாக்களை இஸ்லாமியர்களுடைய வீடுகளை வியாபார ஸ்தலங்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஹலால் ஹராமை பேணி நடக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. மருத்துவமனை செலவிலிருந்தும் மருந்தின் செலவிலிருந்தும் நம்மையும் நம் குடும்பத்தினர்களையும் காப்பாற்றுவானாக. இறையச்சத்தை மென்மேலும் அல்லாஹு தஆலா அதிகப்படுத்தி தருவானாக. ஒவ்வொரு நாளும் திருக்குர்ஆனை ஓதுவதற்கும் நபியின் மீது ஸலவாத் சொல்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமான நாட்களை கண்ணியமான நேரங்களை கண்ணியமானவர்களை கண்ணியப்படுத்துவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை விளங்கி அதன்படி வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். நாம் எல்லாம் புனிதமான நேரத்தில் இருக்கிறோம். துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படுகிற நேரம் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அரஃபா நாளில் செய்யப்படுகிற துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக சொன்னாங்க. துஆக்களில் சிறந்த துஆ அரஃபா நாளில் செய்யப்படுகிற துஆ என்று சொன்னாங்க. எனவே நாம் இந்த நாளில் அதிகமாக துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நேற்றைய மக்ரிபிலிருந்து இன்றைக்கு ஜும்ஆவுடைய நேரம் வரைக்கும் நாம் எவ்வளவு துஆ செய்தோம் என்று நமக்கு தெரியாது. இன்றிலிருந்து நாளை சுபுஹ் வரைக்கும் நாம் அதிகமாக துஆ செய்து கொள்ள வேண்டும். நமக்கு எதிராக இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், மஸ்ஜிதுகளை எல்லாம் அழிக்க வேண்டும், மதரசாக்களை அழிக்க வேண்டும் என்கிற திட்டத்தில் ஒரு கூட்டம் மிக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் பாதுகாப்பிற்காக நாம் துஆ செய்ய வேண்டும். நாம் எப்படி நம்முடைய வீட்டிற்காக, நம்முடைய மனைவிக்காக, நம்முடைய பிள்ளைக்காக, ஆரோக்கியத்திற்காக நாம் துஆ செய்கிறோமோ, அனைத்து மஸ்ஜிதினுடைய பாதுகாப்பிற்காக, இஸ்லாமியர்களின் பாதுகாப்பிற்காக நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் பலஸ்தீன் முஸ்லீம்களுக்கு துஆ செய்ய வேண்டும். குஜராத்தில் இருக்கிற யூபியில் இருக்கிற முஸ்லீம்களுக்கு துஆ செய்ய வேண்டும். 30க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள் கடந்த ஒரு வாரத்தில் இடிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் அறிந்த செய்திதான். இருந்தாலும் பல மஸ்ஜிதுகளை 200க்கும் மேற்பட்ட மதரசாக்களை இடித்திருக்கிறார்கள் யூபியில் மட்டும். எப்பொழுது இந்த வக்ஃபு சட்டம் அமலுக்கு கொண்டு வந்தார்களோ 200க்கும் மேற்பட்டிருக்க மதரசாக்களை இடித்திருக்கிறார். என்ன நடக்கும் என்று தெரியாத நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் நமக்காக எப்படி துஆ செய்கிறோமோ, துஆ ஒப்புக்கொள்ளப்படுகிற இந்த அரஃபாவுடைய நாளில் மீதம் இருக்கிற இந்த நேரத்தில் அனைத்து மஸ்ஜிதினுடைய பாதுகாப்பிற்காக, மதரசாவின் பாதுகாப்பிற்காக,
இஸ்லாமியர்களினுடைய வீட்டின் பாதுகாப்பிற்காக, அனைத்து முஸ்லிம்களின் பாதுகாப்பிற்காக கட்டாயம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் துஆ செய்தால் ஒப்புக்கொள்வேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஹாஜிகள் கண்ணீர் மல்க துஆ செய்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் நேற்று அங்கு அரஃபாவுடைய மைதானத்தில் லட்சக்கணக்கான ஹாஜிகள் இருந்து துஆ செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய ஹஜ்ஜையும் மக்பூலான ஹஜ்ஜாக, மப்ரூரான ஹஜ்ஜாக ஆக்கி அருள் புரிவானாக. நமக்கும் இதுபோன்ற நசீபை அல்லாஹ் தருவானாக. எனவே நாட்களை, இந்த நேரம் என்பது மிக பாக்கியமான நேரம், பாக்கியமான நாள். அதை முதலில் புரிய வேண்டும். நாம் சாதாரணமாக மற்ற வெள்ளிக்கிழமையை போல கடந்துவிடக்கூடாது. வெள்ளிக்கிழமை என்பதே ஈதுடைய தினம்தான். வெள்ளிக்கிழமையினுடைய மகத்துவத்தை நாம் இன்னமும் புரியாமல் இருக்கிறோம். துஆ நாட்களில் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை. ஆனால் நாம் அந்த நாளுக்குண்டான மகத்துவத்தை கொடுக்கிறோமா? அல்லாஹ் அதிலே அந்த நாளில் ஒரு நேரத்தை மறைத்து வைத்திருக்கிறான். அந்த நேரத்தில் துஆ செய்தால் துஆ ஒப்புக்கொள்ளப்படும் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எல்லாம் தெரிந்திருக்கிறோம். ஆனால் நாம் துஆ செய்கிறோமா? வெள்ளிக்கிழமையினுடைய மக்ரிபில் இருந்து நாளைய ஃபஜ்ர் வரைக்கும். இந்த நாள் அரஃபாவுடைய நாளாக இருக்கிறது, அதுவும் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது. 2-3 சிறப்புகள் ஒன்று சேர்ந்திருக்கிற இந்த நேரத்தை நாம் மிக பாக்கியமாக கருதி அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நாளில் ஷைத்தான் ஒப்பாரி வைத்து அழுதான். காரணம் என்ன தெரியுமா? இந்த நாளில் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை அல்லாஹ் கொட்டுகிறான். ஏராளமான அடியார்களை, நரகத்திற்கு தகுதியானவர்களை அல்லாஹ் நரகத்தில் இருந்து விடுதலை செய்கிறான். ஷைத்தான் சவால் விட்டு வந்தான். அல்லாஹ்விடத்திலே எல்லா நபர்களையும் நரகத்திற்கு கொண்டு சேர்ப்பதற்காக வேண்டி அவன் முயற்சி இன்றைய நாள் வீணானது. அதனால் தன்னுடைய தலையில் மண்ணை அள்ளி போட்டுக்கொண்டு ஒப்பாரி வைத்து அழுதான். எப்படி நபி அவர்கள் பிறந்தப்ப அழுதானோ, சூரத்துல் ஃபாத்திஹா இறந்த பொழுது எப்படி அழுதானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கிடைக்கும் போது எப்படி அழுதானோ, அதே போல இன்றைய அந்த நாட்களில் எல்லாம் அல்லாஹ் மக்ஃபிரத்தை அல்லாஹ் கொடுத்தான், ரஹ்மத்தை பரவலாக்கினான். அதே போல இந்த அரஃபாவுடைய நாளில் நரகத்திற்கு தகுதியானவர்களை நரகத்தில் இருந்து அல்லாஹ் விடுதலை செய்கிறான். இந்த செய்தியை கேள்விப்பட்டு அவனால் தாங்கிக் கொள்ள முடியாமல் அவனுடைய கால் பின்னால் அடிக்கும் அளவுக்கு தளத்தெறிக்க ஓடுகிறான் ஒப்பாரி வைத்து கொண்டு. இவ்வளவு நபர்களை அல்லாஹ் விடுதலை செய்கிறானே என்று. எனவே நாம் இந்த நாளில் நரகத்தில் இருந்து நாம் பாதுகாப்பு தேடியாக வேண்டும். அல்லாஹ் கேட்டால் நிச்சயம் தருவான். எனவே நாம் எந்த துஆவை செய்கிறோமோ இல்லையோ, யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் நரகத்தில் இருந்து பாதுகாப்பாயாக, எங்கள் அத்துணை பேருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சுவனத்தில் இடம் தருவாயாக. அல்லாஹ் ஆமீன் சொல்லுங்க. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா, எனவே இந்த நாளில் கூட மரியாதை இருக்கிறது. இந்த நாள் மிகவும் பாக்கியமானது, பாக்கியமான நேரம் இது அரஃபாவுடைய நாள் என்பது. நாளைய தினம் யௌமுன் நஹர் என்று சொல்லப்படக்கூடிய குர்பானியுடைய தினம். நாளைய தினத்தில் செய்யப்படுகிற எந்த அமலும் அல்லாஹுக்கு மிக பிரியத்திற்குரியது கிடையாது குர்பானியை தவிர. குர்பானி என்கிற அமல்தான் அல்லாஹுக்கு மிக பிரியமான அமல். வேற எந்த அமலும் நாளைய தினம், அதற்கு மறுநாள் ஐயாமுத் தஸ்ரீக் என்று சொல்லப்படுகிற குர்பானியுடைய நாட்களில் குர்பானி தான் அல்லாஹுக்கு மிக சிறந்த அமல். சில நபர்கள் இப்படி கேள்வி கேட்கிறாங்க, ரொம்ப ஏழையாக இருக்கிறாங்களே, அந்த குர்பானியுடைய தொகையை நாம் ஏழைகளுக்கு கொடுக்கலாமா? கூடுமா? நிக்காஹுடைய தேவைக்கு கொடுக்கலாமா? அது எப்படி கூடும்? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். குர்பானி என்பது ஒரு இபாதத்து. அந்த இபாதத்தை நாம் செய்தே ஆக வேண்டும். குர்பானி யாரின் மீதெல்லாம் கடமையோ வாஜிபாகிறதோ 612 கிராம் வெள்ளியின் அளவுக்கு ஒரு 60,000-70,000 ரூபாய் யாரிடத்திலே ரொக்கமாக இந்த 3 நாட்களில் இருக்குமோ அவர்கள் மீதெல்லாம் குர்பானி கடமை என்பதை முதலில் புரிய வேண்டும். வழமையாக எல்லாரும் இதை தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். வீட்டுக்கு ஒரு குர்பானி கொடுத்தால் போதும். போன வருடம் எங்கள் அத்தா பேரில் கொடுத்தேன், எங்கள் அம்மா பேரில் கொடுத்தேன், இந்த தடவை என் பெயரில் கொடுக்கிறேன், என்னுடைய மனைவியின் பெயரில் கொடுக்கிறேன், என்னுடைய பிள்ளையின் பெயரில் கொடுக்கிறேன்.
குர்பானி யாரின் மீதெல்லாம் கடமையோ அவர்கள் அத்துணை பேரும் குர்பானி கொடுக்க வேண்டும். வீட்டிற்கு ஒருவர் குர்பானி கிடையாது. வீட்டிற்கு ஒருவர் தொழுதால் போதுமா? வீட்டிற்கு ஒருவர் சாப்பிட்டால் போதுமா? வீட்டிற்கு ஒருவர் ஆடை அணிந்து கொண்டால் போதுமா? அதுவெல்லாம் எப்படி கூடாதோ செய்யக்கூடாதோ அதே போல குர்பானி என்பது ஒரு இபாதத்து. அந்த இபாதத்தை செய்தாக வேண்டும். நாம் இன்றைக்கு குர்பானி என்கிற அமலை தவறாக புரிந்து வைத்திருக்கிறோம். குர்பானி யார் மீதெல்லாம் கடமையோ, குறிப்பாக பெண்கள் 10.25 பவுன் ஜகாத் யாரின் மீது கடமையோ அவர்கள் எல்லாம் குர்பானி கட்டாயம் கொடுத்தாக வேண்டும். ஆனால் இன்றைக்கு குர்பானியுடைய விஷயத்தில் நடைபெறுகிற கவனக்குறைவு மிகவும் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. இந்த அளவுக்கு ஒரு இபாதத்தில் கவனக்குறைவு இருக்கிறார்கள். ரொம்பவும் பொடுபோக்காக அலட்சியப்படுத்துகிற இபாதத்தாக மாறிவிட்டது குர்பானி என்பது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹுக்கு மிக பிடித்தமான அமல். ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலம் முதல் கொண்டு இந்த குர்பானி இருந்திருக்கிறது. இந்த உலகம் படைக்கப்பட்ட காலம் முதல் கொண்டு குர்பானி என்கிற அமலை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்தில், ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஒரு குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்கு அல்லாஹ் குர்பானியை கடமையாக்கினான். ஒரு மாட்டை அறுத்து பலியிட வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னான். எனவே குர்பானி என்பது தொன்று தொட்டு உலகம் எப்பொழுது படைக்கப்பட்டதோ அன்றைய காலத்திலிருந்து கியாமத்து நாள் வரைக்கும் கடமையாக இருக்கிறது குர்பானி என்பது. எனவே ஆனால் இன்றைக்கு குர்பானி மிக அலட்சியப்படுத்துகிறார்கள். குர்பானி என்கிற அமல் மிகவும் கவனக்குறைவாக செய்யப்படுகிறது. ஏதோ வீட்டிற்கு ஒருத்தர் கொடுத்தால் போதும். வடமாநிலத்தில் 1600 ரூபாய் கூறு போடுகிறார்கள். அங்கே கொடுத்து கொள்ளலாம். ஜிபேல பணம் அனுப்புகிறாங்க. நமது ஊரிலும் விளம்பரம் செய்யப்படுகிறது. அங்கே முறையாக இருக்கிறார்களா? 7 நபர்களும் ஹலாலாக இருக்கிறார்களா? இதுவெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். 1600 ரூபாய்க்கு எப்படி ஒரு கூரை போடுகிறார்கள்? இபாதத்துடைய விஷயத்தில் எந்த அளவுக்கு கவனக்குறைவாக இருக்கிறார்கள். ஒரு கூறினுடைய விலை 4000, 5000, 6000 ரூபாய்க்கு போனால் கூட பரவாயில்லை, அங்கே கொடுக்க வேண்டுமே தவிர எங்கே மிக சரியாக ஷரியத் முறைப்படி செய்கிறார்களோ அங்கேதான் கொடுக்க வேண்டுமே தவிர இன்றைக்கு கூட்டு குர்பானி என்பது வியாபாரமாகி போய்விட்ட காலமாக இருக்கிறது. தடியெடுத்தவனெல்லாம் தண்டவன் என்கிற அடிப்படையில் ஆளுக்காலு கூட்டு குர்பானி செய்கிறார்கள். அந்த கூட்டு குர்பானி ஷரியத்தின் முறைப்படி செய்கிறார்களா கவனிக்க வேண்டும். குர்பானி கொடுப்பவர்கள் ஏதோ அவங்க கேட்குறாங்க, இவங்க கேட்குறாங்க, ஜிபே அமிச்சிட்டா போதும், வீட்டிற்கு கறி வந்துவிடும் என்கிற நிலைக்கு, மனோநிலைக்கு வந்து விட்டார்கள். இப்ராஹிம் நபியினுடைய தியாகம் எங்கே போனது? ஹஸரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகம் எங்கே போனது? குர்பானி என்கிற அமல் இருக்கிறதே, நம்முடைய உயிருக்கு பகரமாக நாம் கொடுக்கிற இபாதத் அது. அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ரப்பினுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய அமலாக இருக்கிறது. குர்பானியுடைய ஒரு சொட்டு இரத்தம் கீழே விழுவதற்கு முன்னால் அந்த குர்பானி யார் கொடுக்கிறாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி என்று சொன்னால் அந்த இபாதத்தில் எவ்வளவு கவனம் இருக்க வேண்டும், அந்த இபாதத்தில் எவ்வளவு அக்கறை இருக்க வேண்டும், அதில் எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும். இன்றைக்கு கூட்டு குர்பானியில் நடைபெறக்கூடிய தவறுகள் நாம் யாரையும் குறை சொல்வதில்லை, சொல்லியாக வேண்டும் என்கிற நிர்பந்த சூழ்நிலையில் சொல்கிறோம். உங்களுடைய குர்பானி கபூலாக வேண்டும் என்கிற அக்கறை உங்களுக்கு வேண்டும். உங்களுடைய கூட்டு குர்பானி கபூலாக வேண்டும், அல்லாஹ்விடத்தில் மக்பூலாக வேண்டும் என்கிற சிந்தனை உங்களுக்கு வர வேண்டும். அந்த சிந்தனை இன்றைக்கு குறைந்திருக்கிறது. அந்த எண்ணம் இன்றைக்கு குறைந்திருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி என்கிற அமலை குறித்து சொல்லுகிற போது அல்லாஹுக்கு மிக பிடித்த அமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சுன்னத் என்பதாக சொல்ல கொடுத்தாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, குர்பானி கொடுப்பதால் எங்களுக்கு என்ன கிடைத்துவிடும்? காலு ஃபமாலனா ஃபீஹா யா ரசூலல்லாஹ், கால பிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனா, ஒவ்வொரு முடிக்கு பகரமாக ஒரு நன்மை கிடைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தஃப்சீர் இப்னு கஸீரில் வருகிறது, ஒவ்வொரு முடிக்கு பகரமாக 100 நன்மை கிடைக்கும் என்பதாக. அப்படி என்று சொன்னால் அந்த குர்பானியில் நாம் எவ்வளவு அக்கறை செலுத்த வேண்டும், எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும். சஹாபாக்கள் மீண்டும் கேட்கிறாங்க, ஃபஸூஃபு யா ரசூலல்லாஹ், அந்த காலத்தில் சூஃபு என்று சொல்லப்படுகிற ஒரு வகையான ஆடு, அந்த ஆட்டிற்கு ரோமங்கள் அதிகம். அப்படிப்பட்ட ரோமங்கள் அதிகமாக இருக்கிற ஆட்டை குர்பானி கொடுத்தால் என்ன
என்று கேட்கிற போது பிகுல்லி ஷஅரத்தின் மினஸ் சூஃபி ஹசனா, முடி அதிகமாக இருக்கிற ஆட்டை கொடுத்தாலும் எத்தனை முடிகள் இருக்குமோ அத்தனை முடியினுடைய அளவுக்கு நன்மை அல்லாஹ் தருவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்த காலத்தில் விடாமல் 10 வருடம் செய்த அமல் குர்பானி என்கிற அமல் விடாமல் செய்திருக்கிறார்கள். எப்படி ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை விடாமல் தொழுதிருக்கிறார்களோ சில சுன்னத்துகளை விடாமல் செய்திருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட விடாமல் செய்யப்பட்ட நபி அவர்கள் செய்திருக்கிற ஒரு அமல் குர்பானி என்கிற அமல். எப்பொழுது குர்பானி கடமையாக்கப்பட்டதோ அப்பொழுதிலிருந்து விடாமல் செய்திருக்கிறார்கள். எனவே இந்த குர்பானியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். வீட்டிற்கு ஒரு குர்பானி போன வருடம் எங்கள் அத்தாவுடைய பேரில் கொடுத்தேன், எங்கள் அம்மாவுடைய பேரில் கொடுத்தேன், இப்படிலாம் சொல்லுவதற்கு சரியத்தில் இடம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக பேசுகிறார்கள் குர்பானியுடைய விஷயத்தில். மன் வஜத ஸஅத்தன் வலம் யுதஹி, வசதி இருந்தும் குர்பானை கொடுக்காதவர் ஈதுகாவிற்கு வர வேண்டாம், தொழுகைக்கு வர வேண்டாம் என்று இரக்கமுள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக தொழுகைக்கு வர வேண்டாம் என்று பேசுகிறார்கள் என்று சொன்னால் குர்பானிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு விளக்கி வைக்கிறது. வலம் யுகர்ருபன்ன வலம் யக்ருபன்ன முஸல்லானா, தொழுகும் இடத்திற்கு வர வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு வீட்டிற்கு ஒரு குர்பானியாக மாறி இருக்கிறது. வீட்டிற்கு ஒரு குர்பானி மாறி இருக்கிறது. இந்த வருஷம் எங்கள் அத்தா பேரில் கொடுத்திருக்கிறேன், என்னுடைய பையன் பேரில் கொடுத்திருக்கிறேன். இப்படி குர்பானியை விளங்காமல் செய்து கொண்டிருக்கிறார்கள், குர்பானியை புரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். யாரின் மீதெல்லாம் குர்பானி கடமையோ அவர்கள் அனைவரும் குர்பானியை கொடுத்தே ஆக வேண்டும் என்பது ஷரியத்தினுடைய சட்டம். இது குர்பானியினுடைய இறைச்சி குறித்து வந்திருக்கிற மசாயில்கள். ஒருத்தர் ஆடு உரிப்பதற்கு வருகிறார், நாம் பேரம் பேசுகிறோம், 1000 ரூபாய் கேட்கிறார், 500 ரூபா வாங்கிங்க, கொஞ்சம் கறி கொடுத்துட்றேன். பேசலாமா? இப்படி பேசக்கூடாது, கூலியாக பேசக்கூடாது. ஆடு உரிக்க வருபவருக்கு, மாடு உரிக்க வருபவருக்கு உனக்கு நான் கறியை நான் கொஞ்சம் கொடுத்து விடுகிறேன், நீ கொஞ்சம் விலையை குறைத்துக்கொள் என்று விலையை குறைப்பது, அப்படி கரியை குர்பானியுடைய கரியை விலையாக பேசக்கூடாது, ஷரியத் சட்டம் சொல்லித் தருகிறது. அதே போல தொழுததற்கு பிறகுதான் குர்பானி கொடுக்க வேண்டும். இன்னா ஆத்தேனாவுடைய சூறாவில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர், தொழுகைக்கு பிறகுதான் குர்பானி கொடுக்க வேண்டும். அங்கே தொழுதுட்டாங்க, இங்கே தொழுதுட்டாங்க, நாம் குர்பானை கொடுக்கலாமா? எங்கள் அத்தா தொழுகாமல் இருக்கிறாங்க, நான் தொழுதுட்டு வந்துட்டேன், குர்பானி கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது. குர்பானி யார் கொடுக்கிறார்களோ கொடுக்கக்கூடியவர் தொழுதிருக்க வேண்டும், கொடுக்கக்கூடியவர் தொழுதிருக்க வேண்டும். எனவே இதிலெல்லாம் கவனத்தை செலுத்த வேண்டும். நாம் குர்பானி என்பது மிகவும் அல்லாஹ்வினுடைய பிரியத்தை பெற்றுத்தரக்கூடிய அமல். குர்பானி என்பது ஒரு சாதாரண அமல் கிடையாது, ரப்பினுடைய பிரியத்தை பெற்றுத்தரக்கூடிய அமல். நம்முடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்பானி கொடுத்ததற்கு பிறகு யார் 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்களோ அந்த நேரத்தில் செய்யப்படுகிற துஆ ஒப்புக்கொள்ளப்படும். நஃபிலான தொழுகை குர்பானி கொடுத்ததற்கு பிறகு கூடுதலாக அல்லாஹ் எனக்கு இப்படிப்பட்ட வசதியை கொடுத்து, குர்பானை கொடுப்பதற்கு சக்தியை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, சலாமத்தை கொடுத்து என்னை குர்பானை கொடுக்க வைத்தானே, என் புறத்திலிருந்து குர்பானியை ஏற்றுக்கொண்டு யா அல்லாஹ் ஏற்றுக்கொள் என்று ஒருவர் தொழுது துஆ செய்கிற போது அந்த நேரத்தில் செய்யப்படுகிற துஆ மக்பூலாகும் என்று ஹதீஸில் வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்பானியுடைய விஷயத்தில் மிகவும் பேணிக்கை அவசியம். நபி அவங்க சொல்லி கொடுத்துருக்கிறாங்க, 7 நபர் கூட்டு குர்பானில் கொடுக்கலாம். 7 நபர்கள் 2 வருடம் பூர்த்தியாக இருக்கிறதா, கொடுப்பவர் தான் இதில் கவனிக்க வேண்டும். ஒரு வண்டி வாங்குகிறோம், வீட்டில் ஒரு பையன் ஒரு வண்டி வாங்குகிறான், ஒரு டிவியில் வாங்குகிறான், எப்படியெல்லாம் அந்த வண்டியை குறித்து விசாரிப்பான், எத்தனை பேர்த்துட்டு கேட்பான். ஒரு பல்சர் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு ஆக்டிவாவாக இருக்கட்டும், ஒரு 2 வீலர் வாங்குறாருன்னா எத்தனை நபர்கிட்ட விசாரிப்பார். இந்த வண்டி குறித்து மகன் விசாரிக்கலை, அவங்க அத்தா விசாரிப்பாங்க, அவங்க அம்மா விசாரிப்பாங்க. அதுபோல குர்பானியுடைய விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து செல்கிற பாலமாக, வாகனமாக உங்களுடைய குர்பானி பிராணி வரும் என்று சொன்னார்களே, அதிலே கவனம் செலுத்த வேண்டாமா?
2 வருடம் பூர்த்தியான மாட்டைத்தான் கொடுக்கிறார்களா என்று கொடுப்பவர் தான் கவனித்து கொள்ள வேண்டும். என்ன செய்கிறாங்க, ஜிபே அமுச்சு விட்டுறாங்க, பணம் கொடுத்துட்றாங்க, வீட்டுக்கு கறி வந்துடணும், டயத்துக்கு கறி வந்துடணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை என்ன செய்கிறாங்க, ஃபாத்திமாவே வந்து பாருங்கண்டாங்க. அறுக்கும் இடத்திற்கு வாருங்கள், வந்து பாருங்கள் என்பதாக சொன்னார்கள். பார்க்க வேண்டும். குர்பானை கொடுப்பவர் தான் அவருடைய ஆட்டை அறுக்க வேண்டும். அறுக்க முடியவில்லையா, குறைந்தபட்சம் பார்க்கவாது செய்ய வேண்டும். இது ஒரு இபாதத்து. குர்பானை அறுப்பதை பார்ப்பது ஒரு இபாதத்து. ஆனால் இன்றைக்கு இப்படிப்பட்ட இபாதத்து எல்லாம் காணாமல் போய்விட்டது. இதிலே அக்கறை செலுத்துவதில்லை. கறி எப்படி சரியாக கொடுக்கிறார்களா, 7 கூறு சரியாக பிரிக்கிறார்களா, அதனுடைய தோலை என்ன செய்கிறார்கள், தங்களுடைய பயன்பாட்டிற்கு வைத்துக் கொள்கிறார்களா, அல்லது பொது ஸ்தாபனங்களுக்கு கொடுக்கிறார்களா, மதரசாவிற்கு மஸ்ஜிதுகளுக்கு கொடுக்கிறார்களா, ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கிறார்களா என்பதையெல்லாம் குர்பானை கொடுப்பவர் தான் கவனித்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய குர்பானை கபூலாக வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய குர்பானை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதில் நீங்கள் தான் கவனத்தை செலுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர, அது அவர்களுடைய குற்றமாக இருந்தாலும் உங்களுடைய பொறுப்பும் இதிலே அதிகம் இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். குர்பானை கொடுப்பவர்கள் அதிகம் கவனிக்க வேண்டும். இது போன்ற விஷயத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். அந்த தோலை என்ன செய்கிறாங்க, தோலுக்குண்டான பணத்தை கட்டிடத்திற்காக வேண்டியோ அல்லது ஊழியர்களுக்கு ஊதியமாகவோ கொடுத்து விடக்கூடாது. எத்தனையோ நபர்கள் கூட்டு குர்பானி செய்கிறாங்க. அந்த தோலினுடைய பணம் எங்கே போகிறது, அதை என்ன செய்கிறார்கள், நீங்கள் அதெல்லாம் கவனிக்க வேண்டும். யார் ஜகாத் வாங்குவதற்கு தகுதியாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த பணம் போய் சேர வேண்டும். மதரசா மாணவர்களுக்கு, நாம் ஏழை எளிய மக்களுக்கு அந்த பணம் போய் சேர வேண்டும். எனவே இன்றைக்கு மிகுதமாக ஏராளமான நபர் கூட்டு குர்பானை செய்கிறார்கள். நீங்கள் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் ஷரியத் முறைப்படி சரியாக செய்யுங்கள். நீங்கள் அடுத்தவரிடத்தில் வாங்கி செய்கிற போது ஷரியத் முறைப்படி சரியாக செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த குர்பானி என்கிற அமலின் மூலமாக ரப்பினுடைய பிரியம் கிடைக்கும் என்பதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக் கொடுத்த செய்திகள். இந்த அரஃபாவுடைய நாளில் துஆ கபூலாகக்கூடிய இந்த நேரத்தில் நல்லது, அனைத்து முஸ்லிம்களுக்காக துஆ செய்யுங்கள், அனைவருக்காக வேண்டியும் துஆ செய்யுங்கள், மஸ்ஜிதுக்காக மதரசாவிற்காக துஆ செய்யுங்கள், அனைத்து முஸ்லிம்களுடைய பாதுகாப்பிற்காக பலஸ்தீன் மக்களுக்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஒரு சில மசாயில்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திவிட்டு நான் என்னுடைய உரையை முடிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்விடத்திலே குர்பானி என்கிற அமல் அல்லாஹ் எதையும் விரும்புவதில்லை. கரியையோ தோலையோ அல்லது அதனுடைய கொம்பையோ அதனுடைய முடியையோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றா சொல்லித்தராங்க. பி குரூனிஹா வ அதுலாஃபிஹா வ அஷ்ஆரிஹா, எதுவும் அல்லாஹுக்கு போய் சேராது, தக்வாதான் அல்லாஹுக்கு போய் சேரும். எனவே குர்பானி கொடுக்கிற போது இறையச்சம் நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹிற்காக வேண்டி கொடுக்கிறேன், அல்லாஹுக்காக வேண்டி குர்பானி கொடுக்கிறேன் என்கிற இறையச்சத்தோடு நீங்கள் குர்பானி கொடுங்கள். அதே போல சில பிராணிகளை குர்பானி கொடுக்கக்கூடாது. நோயுள்ள பிராணியை குர்பானி கொடுக்கக்கூடாது. ஒற்றை கண்ணுள்ளது, அறவே குருடாக இருக்கிற பிராணியை கொடுக்கக்கூடாது. நொண்டியுள்ள பிராணியை குர்பானி கொடுக்கக்கூடாது. கொம்பு உடைந்த பிராணிகள், கொஞ்சோன்னு உடைந்து இருக்குது, காவாசி உடைஞ்சிருக்கும், தப்பில்லை. கொம்பு முழுமையாக வேரோடு அருந்து விட்டால், ஒரு கொம்பு முழுமையாக 2 ஆடுகள் சண்டையிட்டு கொண்டு மாடுகள் சண்டையிட்டு கொண்டு கொம்பு முழுமையாக ஒடிந்து விட்டால், 3இல் 2 பகுதி ஒடிந்து விட்டால் அந்த பிராணியை குர்பானி கொடுக்கக்கூடாது. எந்த பிராணியை குர்பானி கொடுக்கக்கூடாதோ அந்த பிராணி அக்கீக்காவிற்கும் தகுதி இல்லை. குர்பானிக்கு என்ன சட்டங்களை பின்பற்ற வேண்டுமோ அதே சட்டம்தான் அக்கீக்காவிற்கும். எப்படி குர்பானி பிராணியினுடைய கரியை குடும்பத்தினர்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள் சாப்பிடலாமோ அக்கீக்காவினுடைய கரியும் சாப்பிடலாம், தவறில்லை. 3ஆக பிரித்து குர்பானிகளை ஒன்று நமக்காக, இன்னொன்று உறவினர்களுக்காக, ஏழைகளுக்காக பங்கிட்டு கொடுக்க வேண்டும். அதே போல காது வால் அறுபட்டிருந்தால், பாதிக்கு மேல் அறுபட்டிருந்தால், பாதிக்கு மேல் வால் போயிருக்கிறது, காது பாதிக்கு மேல் அறுபட்டு இருக்கிறது, அப்படிப்பட்ட பிராணியை குர்பானி கொடுக்கக்கூடாது. அதே போல் இந்த பிராணியில் பித்தப்பை, இரத்தம், ஆண்குறி, பெண்குறி, 2 விதைகள், சிறுநீர் பைகள், கலரை, இந்த 7 வஸ்துக்களை சாப்பிடக்கூடாது.
இதிலேயும் நாம் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் குர்பானி என்கிற அமல் அல்லாஹுக்காக செய்கிறோம் என்பதை மீண்டும் ஒரு முறை நினைவில் வைத்து கொண்டு உங்களுடைய குர்பானியை நீங்கள் சரியாக கொடுங்கள். அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தஆலா நம்ம அனைவரினுடைய குர்பானியை கபூல் செய்து கொள்வானாக. நம்முடைய அனைத்து அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அது மட்டுமல்லாமல் இந்த இன்றைய ஃபஜ்ரிலிருந்து 23 வக்துகள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும், ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் தக்பீர் சொல்வது வாஜிபாக இருக்கிறது. தனியாக தொழுதாலும் சரி, கூட்டாக தொழுதாலும் தக்பீர் சொல்ல வேண்டும். 3 முறை தக்பீர் சொல்ல வேண்டும். இதுதான் சுன்னத்தான முறை. எனவே நீங்கள் ஆண்களும் சரி பெண்களும் சரி ஃபர்லான தொழுகைக்கு பிறகு கட்டாயம் தக்பீர் சொல்ல வேண்டும். தக்பீர் என்பது அல்லாஹுக்கு மிக பிடித்தமான அமல் என்பதை மீண்டும் ஒருமுறை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்ல